students. இன்று GE8292 GE6253 Engineering Mechanics இன்னைக்கு வந்து செகண்ட் யூனிட் Equilibrium of Rigid Bodies Module 2.01. இந்த செகண்ட் யூனிட்டில் இது ஃபஸ்ட்டு மாடியூல். நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து ஸ்டாட்டிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னு படித்தோம். ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு பார்ட்டிக்கிளில் இருக்கிறாப்புல கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இப்படி இது படித்தோம். இதில் வந்து நம்ம ரிஜிட் பாடி படிக்க போகிறோம். அதில் வந்து ஈக்குலிபிரியம் படித்தோம், ஒரு சிங்கிள் பாயிண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. இதில் வந்து நம்ம பாடிஸ் ரிஜிட் பாடிஸில் ஈக்குலிபிரியம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இதில் மாடியூல் 2.01. இது வந்து ஒரு கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்? மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னங்கிறது சொல்லணும். மூமெண்ட்டுங்கிறது இனி இந்த மாடியூலில் முழுவதும் நம்ம படிக்க போகிறோம். அதனால் இதை இப்போ முதல்ல டெஃபினிஷன், அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான யூனிட் என்ன, அதுக்கான சைன் கன்வென்ஷன்லாம் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னால் இது வந்து ஒரு ரிஜிட் பாடி. இந்த ரிஜிட் பாடியில் எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது. இதுவரையில் நம்ம பார்த்ததெல்லாம் இந்த ஃபோர்ஸுடைய எஃபெக்ட் வந்து அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன்லேயே என்ன இருந்தது, அது எப்படி ஈக்குலிபிரியத்தில் இருந்தது, இதெல்லாம் பார்த்தோம். இந்த ஃபோர்ஸுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் எங்கே இருக்கும்? இப்படி இது இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? எப்பையும் இந்த ரிஜிட் பாடியை ட்ரைஸ் டு மூவ். இதை எப்பையும் மூவ் பண்ணுறதுக்கு, நகட்டுறதுக்கு அது ட்ரை பண்ணும். இது இந்த லைன் ஆஃப் ஆக்ஷனில் தான் நகண்டு போகும் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் ஓன்னு ஒன்று இருக்குது. இந்த பாயிண்ட் ஓவை பொறுத்தளவில் இந்த ஃபோர்ஸ் எஃப் வந்து என்ன பண்ணும்? இந்த பாயிண்ட் ஓ இங்கே இருக்குது. இந்த ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் பண்ணுச்சுன்னா இந்த ரிஜிட் பாடி என்ன ஆகும்? இட் ட்ரைஸ் டு ரொட்டேட். இந்த பாடி வந்து என்ன பண்ணும்? இந்த பாடியை ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா? இந்த பாயிண்ட் ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது இப்படி இந்த பாடியை ரொட்டேட் பண்ண பார்க்கும். அந்த டெண்டன்சி, அதை ரொட்டேட் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுது பார்த்தியா, அந்த முயற்சிக்கு பேர் தான் வந்து மொமெண்ட்னு பேர். அந்த எஃபெக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் டு ரொட்டேட், அந்த ரொட்டேட் த ரிஜிட் பாடியை ரொட்டேட் பண்ண வைக்கிற அந்த எஃபெக்ட்டுக்கு தான் வந்து என்னது? மூமெண்ட். இந்த மூமெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணலாம் நம்ம, எப்படி மற்ற இதுகள்லாம் கால்குலேட் பண்ணுறாப்புல. இப்போ இந்த மூமெண்ட்டோடைய எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, இப்போ இதனுடைய லைன் ஆஃப் ஆக்ஷன் இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் ஓ இங்கே இருக்குது. இந்த பாயிண்ட் ஓவிலேருந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னது? எப்பயுமே அதனுடைய பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் தான். அதனால் இங்கே இந்த இதிலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் இந்த பாயிண்ட் ஓ வழியை வரைஞ்சோம்னா அந்த லைன் தான் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் டின்னு போட்டிருக்கேன். அதை மூமெண்ட் ஆம்னு பேர். இங்கே மூமெண்ட் நடக்க போது அந்த இதுக்கான ஆம், கை. இந்த மூமெண்ட்டுடைய ஆமில் ஒரு எண்டில் இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, ஒரு எண்டு வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. இப்போ இந்த இதை நம்ம கால்குலேட் பண்ணணும்னா மூமெண்ட் m=F ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது மூமெண்ட் ஆம், the shortest distance between the point and the line of action of the force. line of action of the forceக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற shortest distance இதுதான் இங்கே நான் டெஃபினிஷனாகவும் கொடுத்துருக்குறேன். இந்த இதை இப்போ பார்ப்போம் டெஃபினிஷனை. இந்த மூமெண்ட் m of a force about a point O is defined as the product என்னது? மல்டிப்ளிகேஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் F and the perpendicular distance D. அந்த perpendicular distance D அது எதுக்கு இருக்குது? ஃப்ரம் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். எங்கேயோ ஒரு இடத்துக்கு எடுக்கக்கூடாது, இந்த ஃபோர்ஸ் உடைய லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு எடுக்கணும். டு த பாயிண்ட் அபவுட் விச் த பாடி ரொட்டேட்ஸ். இந்த பாயிண்டிலிருந்து இந்த ஃபோர்ஸுடைய லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், அதாவது பெர்பெண்டிகுலர் லைன் தான் மூமெண்ட் ஆம்னு. அப்போ ஃபோர்ஸையும் இந்த டியும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய இந்த மூமெண்ட் தான் அந்த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட் ஓ. அந்த இதுக்கு பேர் தான் என்னது? மூமெண்ட். இந்த ஃபோர்ஸ் இன்னொரு இடத்துல ஆக்ட் பண்ணுது, ஆனால் இந்த பாயிண்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குது. அப்போ இந்த ரிஜிட் பாடியை ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த ட்ரை பண்ணுறது எவ்வளவு ட்ரை பண்ணுது, அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபோர்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான். அதுதான் இந்த யூனிட் ஆஃப் எம். மூமெண்ட்டுடைய யூனிட்டும் அதுதான்.
ஃபோர்ஸுங்கிறது நியூட்டன், இந்த டிஸ்டன்ஸுங்கிறது எம். அப்போ நியூட்டன் மீட்டர் தான் இதனுடைய யூனிட். இப்போ இந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுறதுனால இந்த ரிஜிட் பாடி எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணும். இப்படி ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணும். ஆன்டி கிளாக் வைஸ், தட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். கவுண்டர் கிளாக் வைஸ் இதுதான் வந்து பாசிட்டிவ், இதுதான் பாசிட்டிவ் மூமெண்ட். இந்த ஃபோர்ஸ் வந்து இங்கே இல்லாமல் இங்கேயா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து இந்த பாடியை இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ண வைக்கும். அது வந்து கிளாக் வைஸ் மூமெண்ட். இந்த கிளாக் வைஸ் மூமெண்ட் வந்து நெகட்டிவ். வாட் இஸ் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் நமக்கு இப்போ என்னன்னு தெரியும். ஒரு ரிஜிட் பாடியில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா அது எபவுட் எ பாயிண்ட், ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை பொறுத்த அளவில் அந்த ரிஜிட் பாடியை ரொட்டேட் பண்ண வைக்கும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் என்னது? மூமெண்ட். அந்த மூமெண்ட்டை மெஷர் பண்ணணும்னா நம்ம அந்த ஃபோர்ஸ் இன்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஓ டு த லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு எவ்வளோ மெஷர் பண்ணோம்னா அதுதான் அதனுடைய ப்ராடக்ட். ஃபோர்ஸ் இன்ட்டு டி தான் மூமெண்ட். இதில் கிளாக் வைஸ் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. இது வந்து இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுற டைரக்ஷனை பொறுத்து இருக்குது. அப்போ கிளாக் வைஸ்ங்கிறது வந்து நெகட்டிவ் நம்ம சைனில் போட்டுக்கிடணும். ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறது பாசிட்டிவ் போட்டுக்கிடணும். அதனுடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். இப்போ இதே மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த இதை எழுதலாம். அதோட இதை நீங்கள் பேசிக்காக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிடணும். அப்போ தான் நம்ம பின்னால் கால்குலேஷன்ஸ்லாம் போட முடியும். என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூலில் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும். அண்ணா யூனிவர்சிட்டியில் கொடுத்த சிலபஸ் உடைய வரிசைப்படி தான் நான் போட்டுக்கிட்டே வர்றேன். நான் எதையும் விடுதல் பண்ணுறதில்ல, ஒமிட் பண்ணுறதில்ல. அதனால் கட்டாயமாக உங்களுக்கு சிலபஸ்